வணக்கம். நம்மளோட பிள்ளைங்களோட கனவுகள் நிறைவேறதுக்காக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய நிறைய கதைகள் இருக்கு. ஒரு வயசான ஒரு குரு, அவர் இமயமலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த இமயமலைக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் அவங்களால அந்த குளிர் தாண்டி நடக்கவே முடியல. அப்போ ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க அந்த வயசான முதியவரோட ஒரு குரு இடத்துல இருக்குன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சாமி நீங்கள் இமயமலை மேலே போகிறதுக்கு உங்களால் முடியுமா? என்னென்னா உங்கள் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்க, அதனால உங்களால் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோட மனசு ஏற்கனவே இமயமலைக்கு மேலே போயிட்டாங்க, அதனால இந்த உடம்பு அங்கே போய் தானே ஆகணும். நம்மளோட மனசு அங்கே போயிட்டாங்க, நம்மளோட கனவுகளை நோக்கி போயிட்டாங்க. அப்போ அதுதான் உரைச்சிருக்கிறாங்க. அந்த நம்மளோட மனசும் எண்ணங்களும் எல்லாம் அது நோக்கி போயிட்டாங்க. அவர் இமயமலை போனோம் அப்படின்னு நினைக்கும் போது அவரோட மனசு அங்கே போனதுனால இந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டே இருப்பாங்க. அப்போ உடம்போட சோர்வெல்லாம் நம்ம நினைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்க கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும், அந்த மாதிரி ஓரோ கனவுகளும் ஒரு குழந்தைங்க கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சில ஆளுங்க அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்க, நீ சின்ன குழந்தையா இருக்க, நீ 10வது பாஸ் பண்ணுங்க முதல்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம் உன்னோட கனவுகள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணணும். உன்னோட கனவு நோக்கி போயிட்டேரி, நீ கனவு நோக்கி அந்த உன்னோட ஆசையை முன்னாடி எது நடத்தணுமோ, நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு இன்னையிலிருந்தே நான் டாக்டர் தான், அதுலேயும் நான் என்ஜினியர் தான், நான் ஒரு அரசியல்வாதி தான், நான் இந்த இடத்துல தான் என்னோட கனவில் நான் உரைச்சு நில்லுங்க, நான் அதுவாகவே மாறிட்டேன் அப்படின்னு நினைங்க. அந்த இடத்துக்கு நம்மளோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் விடாமுயற்சி. குழந்தைங்களை இது நம்ம மாதாபிதாக்கள், அப்பா அம்மாங்க இது சொல்லி கொடுத்து வளர்க்குங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துல நல்ல குழந்தைங்களா வளரும். நன்றி, வணக்கம்.